வருங்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணாமலையும் ஆட்டுக்குட்டியும் என ஊடகங்களில் வெளியாவது குறித்து கேட்டதற்கு, அண்ணாமலை மீது கோபம் இருந்தால் என் மீது கை வையுங்கள், ஆட்டை அடிக்க வேண்டாம் என்றார். மேலும் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிட்டால் 30 முதல் 35 இடங்களை தமிழகத்தில் வென்றிருக்க முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியது குறித்து கேட்டபோது, எடப்பாடி பழனிசாமி SP வேலுமணி இடையே உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது, அதை அவர்கள் முதலில் சரி செய்து கொள்ளட்டும் என தெரிவித்தார். நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் 3 அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் SP வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். சோளிங்கரில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த 3 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜேஷ் மற்றும் போலீசார் தலைமையில் குட்கா போன்ற புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த 3 கடைகளை கண்டறிந்து கடைகளுக்கு சீல் வைத்து ஒவ்வொரு கடைக்கும் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இனி வரும் காலங்களில் புகையிலை குட்கா விற்பனை செய்தால் முதல் முறை 25,000 ரூபாய் அபராதமும், 2வது முறை 50,000 ரூபாயும், 3வது முறை 1 லட்சம் ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரித்தனர். பண மோசடி மற்றும் பெண்ணை ஜாதி பெயரை குறிப்பிட்டு தரக்குறைவாக திட்டியதாக பாதிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து தேனி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள அப்பிப்பட்டியை சேர்ந்தவர் காமராஜ் ராஜேஸ்வரி. இந்த தம்பதியருக்கு பிரபாகரன், பிரசாந்த் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இருவருக்கும் கொடுவிலார்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பராஜ் என்பவர் வெளிநாட்டில் உள்ள ஹோட்டலில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2017ஆம் ஆண்டில் 3 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஆனால் ஓராண்டாக வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் ராஜேஸ்வரி பணத்தை திரும்ப தருமாறு ஐயப்பராஜிடம் கேட்டபோது தரக்குறைவாக பேசி தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் நிலையத்தில் பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஐயப்பராஜை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளியான ஐயப்பராஜுக்கு 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் 16,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டது. ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது டூரிஸ்ட் வேன் மோதியதால் 18 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து ராமேஸ்வரம் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த டூரிஸ்ட் வேன் ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்து ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனியை சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவரை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நவாஸ்கனி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 2ஆம் முறை வெற்றி பெற செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ்கனி, தமிழகத்தில் அதிக வாக்குகள் பெறும் தலைவர்களை கூட்டணி வைத்து வாக்குகள் பெற்றுவிட்டு
இப்பொழுது பாஜக வாக்கு சதவீதத்தில் உயர்ந்ததாக தோற்றமளித்து வருவதாக விமர்சித்து பேசினார். அவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை நிறுத்தி அந்த வாக்குகளை பெற்றுவிட்டு அந்த சதவீதத்தை சொல்கின்றார்கள். இது பாரதிய ஜனதாவிற்கான வாக்கு எண்ணிக்கை கிடையாது, அவர்களுக்கான வாக்கு சதவீதம் கிடையாது. வேலூரிலே ஏசி சண்முகம் 2 முறை தோல்வியடைந்தவர், அவரை மீண்டும் நிறுத்தி கூட்டணியை நிறுத்தி அந்த வாக்குகளை பெற்று அந்த சதவீதத்தை சொல்கின்றார்கள். பெரம்பலூரிலே பாரிவேந்தரை நிறுத்தி அந்த சதவீதத்தை சொல்கின்றார்கள். ராமநாதத்திலே ஓபிஎஸ்ஐ நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த சதவீதத்தை சொல்கின்றார்கள். தென்காசியிலே ஜான் பாண்டியன், இது போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நீங்களே நிற்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் கூடுதலாக வாக்கு பெற்றுவிட்டால் அந்த சதவீதத்தை பாரதிய ஜனதாவிற்கு இங்கே வாக்கு சதவீதம் அதிகரித்தது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கப்பட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.